வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுருக்கு வழிகளுடன் சிக்கிய பிரதேச சபை உறுப்பினரின் உதவியாளர் அதிகாலையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஜூன் மாதத்துடன் முடிவடையும் மானிய நிதி, இலங்கையில் அதிகரிக்குமா எரிபொருள் விலைகள். 20 வயது தந்தையை கொன்றவர்களுக்கு 24 வருடத்தின் பின் கிடைத்த அதிரடி தண்டனை. தலதா மாளிகையை முதலில் தாக்கியது விடுதலை புலிகள் அல்ல, ராஜித பகிரங்கம். 5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், 65 வயதுடைய நபர் அதிரடி கைது. நாட்டில் வீழ்ச்சியடைந்துள்ள வாகன இறக்குமதி. பாலச்சந்திரனை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் காப்பாற்றியிருப்பேன், இப்படி கூடுகிறாள் ட்ரக்லஸ். நீர்கொழும்பில் கடலில் மிதந்த மர்ம பொதிகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். சுருக்கு வலைகளுடன் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினருக்கு சொந்தமான வாகனம் அதில் கொண்டு செல்லப்பட்ட சுருக்கு வலைகளும் வெற்றிலை கேணி கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதுடன் அதில் பயணித்த உதவியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்றைய தினம் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்து பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் நீண்டகாலமாக சுருக்கு வலை தொழிலாளர்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டு அதற்கு எதிராகவும் நடந்து கொள்வது போன்று குரல் எழுப்பி வந்த நிலையில் இன்றைய தினம் வசமாக சிக்கியுள்ளார். குறித்த பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிழக்கமைப்பாளர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட வாகனம், சுருக்குவலை கைது செய்யப்பட்ட நபர் ஆகியோர் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். எரிபொருள் மானியம் வழங்குவதற்காக அரசு ஒதுக்கிய நிதி ஜூன் மாதத்துடன் முடிவடையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையிலான அரசு நிதிக்குழுவின் முன் முன்னிலையாகியிருந்த போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மானியமும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியமும் அரசு வழங்குகின்றது. எனினும் தற்போதைய போக்கின்படி ஜூன் மாதத்துடன் இந்த மானிய நிதி முடிவடையும். ஜூன் மாதத்திற்கு பின் மானியத்தை தொடர்ந்து வழங்குவது குறித்து அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. அரசின் மானியத்துக்கு பின்னரும் நிறுவனம் இன்னும் 1 லிட்டர் டீசலுக்கு 29 ரூபாய் இழப்பை சுமக்கின்றது என தெரிவித்துள்ளார். சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குழந்தைக்கு தந்தையான நபர் ஒருவரை வாள் மற்றும் பொல்லுகளால் தாக்கி படுகொலை செய்த வழக்கில் 2 குற்றவாளிகளுக்கு களுத்துறை மேல் நீதிமன்ற நீதிபதி நேற்றைய தினம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். புலட்சிங்கல ஜடகம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த தம்மிக்க பிரியதர்ஷன மற்றும் பிரதீப் புஷ்பகுமார் ஆகிய இருவருக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த இந்த வழக்கின் இறுதியில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கண்டியில் உள்ள தலதா மாளிகையை தாக்கிய முதலமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அல்ல என்றும், மாறாக 1989 அந்த மதத்தளத்தின் மீது முதல் ஆயுத தாக்குதலை நடத்தியது ஜேவிபி தான் எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குற்றம் சாட்டினார். ராஜித மாகாண சபை முறையின் வரலாறு மற்றும் அதன் அறிமுகத்தை சுற்றியிருந்த அரசியல் வன்முறை குறித்தொரு விவாதித்த போது இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இதனை ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மாகாண சபை முறையின் பிரதான எதிர்ப்பாளர்களில் ஒன்றாக ஜேவிபி மாறியுள்ளது. மாகாணங்களுக்கிடையே பயணம் செய்ய மக்களுக்கு இறுதியில் விசாக்கள் தேவைப்படும் என்ற அச்சத்தை ஜேவிபி பரப்பியது. அந்த காலகட்டத்தில் அரசு பேருந்துகளுக்கு மட்டும் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 288 மில்லியனுக்கும் அதிகமாகும். குறிப்பாக கண்டியில் உள்ள தலதா மாளிகையை தாக்கிய முதல் அமைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பல்ல எனவும், நாட்டிற்கு தீ வைத்து பொருளாதாரத்தை சேதப்படுத்திய அதே ஜேவிபி இப்போது பொதுமேடைகளில் தோன்றி கடந்த 75 ஆண்டுகால அரசியல் நிர்வாகங்களே தேசத்தின் சாபக்கேடு என்று வர்ணிக்கின்றது. ஒரு காலத்தில் இந்த அமைப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய அக்கட்சி தற்போது ஆட்சியில் இருப்பதோடு மாகாண சபை தேர்தல்களை நடத்தவும் தவறிவிட்டது என்று கூறியுள்ளார். மாதம்பி பகுதியில் 5 வயது மழலையர் பள்ளி மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பே கருக்கு வட்டாவ பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கெட் வாங்குவதற்காக சந்தேக நபருக்கு சொந்தமான சில்லறை விற்பனை கடைக்கு சென்ற போதே குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விரிவான வைத்திய பரிசோதனைக்காக நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சிலாபம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக வாகன இறக்குமதிக்காக ஒரு நாளைக்கு செலவிடப்படும் அந்நிய செலாவணியின் அளவு 3.9 மில்லியன் அமெரிக்க டாலராக கணிசமாக குறைந்துள்ளது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சாதாரண சூழ்நிலைகளில் நாட்டின் தினசரி வாகன இறக்குமதி செலவினம் 5.27 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலின் அதிர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தில் பல்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர் அதனை ஒரு நாடாக எதிர்கொள்ள ஒரு கூட்டு தலையீடு அவசியமாகியுள்ளது என்று தெரிவித்தார். இந்த போர்ச்சூழல் தொடர்ந்தால் மற்றும் மேலும் தீவிரமடைந்தால் அது நாட்டின் மீது ஏற்படுத்தும் விளைவுகளை கையாள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டாலரின் மதிப்பில் ஏற்பட்ட இந்த தாக்கம் உள்ளூர் சந்தையில் பொருட்களின் விலைகள் உயர்வதற்கும் வழிவகுத்தது. ஆனால் இதுபோன்ற குறுகிய கால நெருக்கடிகளை தணிப்பதற்காக அரசாங்கம் தற்போது சில உத்தி சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவும் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையில் இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே. பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என்று முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இறுதிப் போர் மௌனித்ததை தொடர்ந்து இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இறுதி போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரனிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருந்திருப்பேன். ஏனெனில் போர் மௌனித்த பிறகு அவரை தாண்டி எந்தவொரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை நான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன். பாலச்சந்திரனுக்கும் அத்தகையதொரு பாதுகாப்பை எம்மால் வழங்கியிருக்க முடியும் என தெரிவித்தார். நீர்கொழும்பு களப்பு பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 316 கிலோகிராம் பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை நீர்கொழும்பு களப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடலில் மிதந்த நிலையில் 9 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சுங்கத்தடுப்பு அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர்.